அனைவருக்கும் வணக்கம். மூளைகளுடைய பேட்டர்னிட்டி ஆஃப் திங்கிங்ன்ற ஒரு வீடியோ பதிவு சார். நம்ம மூளை நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம என்ன விஷயத்தை நினைக்கிறோமோ அதை மட்டும் செயல்படுத்திகிட்டே இருக்கும். நம்மளுடைய அஸ்ட்ராலஜியா ஃபேட்டா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா நம்ம யோசிக்கிறத வச்சு தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, சார் சாமி இருக்கா இல்லையா? சாமியெல்லாம் கிடையாது, என்னுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணது சாமி தான். பெரிய துயரமானது நான் சாமி இருக்குன்னு நம்பி என் வாழ்க்கை முன்னேறவே இல்லை, எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நான் எது பண்ணாலும் தோற்று போயிடுறேன், எனக்கு நேரம் சரியில்லை, ஜோசியர் சொல்லியிருக்காரு எனக்கு இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ஒரு ரகசியம் மட்டும் சொல்கிறேன். மூளையுடைய செயல்பாட்டு திறன் எங்கே ஒளிஞ்சிருக்குன்னா, நீங்கள் உங்கள் மனதையும் மூளையும் நடுவில் சிங்க் பண்ணக்கூடிய இடம். சிங்க்னா சேகரித்து ரெண்டுத்தையும் கணவன் மனைவியை பிணைய விடணும், மூளையும் மனதையும். மூளை என்ன சொல்லுவோம்னா ஆதாயப்படுத்திக்கிட்டே இருக்கும், மனம் என்ன சொல்லுவோம்னா தர்ம வழியில் போன்னு சொல்லுவோம். மனசாட்சியிலேயே உனக்கு நம்ம கேட்கும்போது அந்த மூளை சொல்லக்கூடிய இடம் என்னன்னா தர்மத்தோடு செயல்படுறது. மூளை என்ன சொல்லுவோம்னா க்ரூ கூட யோசிக்க சொல்லுவோம். இந்த மூளைக்கான பேட்டர்னிட்டி என்ன அப்படின்னா 1970 2000 வரலும் இருந்த மூளையுடைய பேட்டர்னிட்டி வேற. மனிதர்களுடைய எண்ணங்களும் அவர்களுடைய மூளைகள் மட்டுமே நம்பியிருந்தது ஒரு மூளைக்கான பேட்டர்னிட்டி. 2000 2026 வரலும் இருக்கக்கூடிய பேட்டர்னிட்டி என்னன்னா டெக்னாலஜிக்கான பேட்டர்னிட்டி. எதை கேட்டாலுமே கூகுள்கிட்ட கேட்கறது, எதை கேட்டாலுமே யாரையாவது சொல்லக்கூடிய ஒரு ஐடியாவை எடுத்து ஒர்க் பண்ணுறது. இன்டர்லிங்கிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து அந்த பேட்டர்னிட்டி எப்படின்னா ஜெயிச்சவங்களுடைய பேட்டர்னிட்டி எடுத்து ஒர்க் பண்ணுறது. அவங்களுடைய ஓல்டு பேட்டர்னிட்டிலே நீங்கள் ஒர்க் பண்ணுங்கன்னா உங்களால் ஜெயிக்க முடியாது. புது பேட்டர்னிட்டியாக ஒரு பேட்டர்னிட்டியை உருவாக்குறவங்க தான் வெற்றி பெற முடியும். பிரக்ஞானந்தா இருக்கட்டும், செஸ் சாம்பியன்ஸாக இருக்கட்டும், புது ஸ்ட்ரோக் எடுத்து ஜெயிப்பாங்க. இது செஸ் ஆடுற எல்லாருக்கும் தெரியும். பழைய பேட்டர்னிட்டியில் உங்களால் ஜெயிக்கவே முடியாது. கியூன் கேம்பிட், எலிஃபண்ட் கேம்பிட் இதெல்லாம் இருக்குது, ரூக் கேம்பிட் இருக்குது. ஒரு விஷயத்தை வேறு விதமாக சிந்தித்து ஒரு புது விஷயத்தை உருவாக்குவாங்க. இதை நான் கொஞ்சம் நிதானமாக புரிகிற மாதிரி சொல்கிறேன் சார். புரியல சார், என்ன பேசணும் புரிய மாட்டேங்குது. புரிகிற மாதிரி சொல்கிறேன். நம்மளுடைய மூளை நம்ம கிளாஸில் நம்ம என்ன ரேங்க் வாங்கியிருக்கோம் அதை வச்சு தான் நம்ம மூளை வேலை செய்யும். சார் கிளாஸில் நான் ஃபஸ்ட் ரேங்க்கு, இப்போ ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கேன். அப்படி கிடையாது. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய 30 மூளைகளோ 50 மூளைகளோ 100 மூளைகளோ ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்மளுடைய மூளை எப்படி வேலை செய்யுது. சார் அவங்களோட நான் பெட்ரு சார், நான் வேறு மாதிரி வேலை செய்வேன். ஓகே, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய 100 வியாபாரம் செய்கிறவங்க முன்னாடி நம்மளுடைய மூளை எப்படி வேலை செய்யுது. நான் இதிலேயே போனால் தோற்று போயிடுவேன், இந்த இதில் போகாமல் வேறு விஷயத்தில் போனால் ஜெயிச்சிருவேன்.